ஒரு கார் வாங்கும்போது என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? உங்களோட பட்ஜெட்டை எப்படி கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணுறது? உங்களோட ரெக்யர்மெண்ட்டை எப்படி கரெக்டாக ஸ்டடி பண்ணணும்? எந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு எப்படி கரெக்டாக காரை செலக்ட் பண்ணணும்? ஷோரூமில் எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும்? எந்தெந்த டைமில் எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும்? டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்? எப்படி பிடிஐ பண்ணணும்? டெலிவரி எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும்? மொத்தத்தில் ஒரு ஸ்கேம்ல மாட்டாம எப்படி ஒரு காரை நம்ம டெலிவரி எடுக்கிறது? ஒரு கார் வாங்கும் போது, அதுவும் இப்போ இந்த ஜிஎஸ்டி ரிவைஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய கார் பையர்ஸ் வந்து அதிகமாக உள்ள வராங்க. முக்கியமாக ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் வந்து அதிகமாக உள்ள வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய ஸ்கேமும் நடக்குது, நிறைய பேர் ஏமாறுறாங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜுக்கே டெய்லி இல்லை உங்களுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. டிஎம்ல இப்படி பண்ணாங்க, நாங்கள் இப்படி மணி கொடுத்தோம், ஆனால் எங்களுக்கு வந்து கார் வரல இப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த எபிசோடு. கண்டிப்பாக நீங்கள் கார் வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பல விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்றைக்கி வீல்ஸ் ஆன் டேபிளில் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறது நம்மளோட விஜய் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு ப்ரோ. ஸோ இதோட டாப்பிக்கே வந்து என்ன அப்படின்னா த மோஸ்ட் நீடட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த நியூ பையர்ஸ்க்கு நிறைய பேர் கார்ஸ் வந்து நம்ம டெலிவரி எடுத்து கொடுக்குறோம். அதில் டைரெக்டாக போனவங்க நிறைய பேர் வந்து இஷ்யூஸோடு வந்து நம்மக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு அவேர்னஸ் வீடியோவாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிளான் பண்ணது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும்? கார் வாங்குறதுக்கு தேவை பட்ஜெட், ரைட்? அப்போ உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? இதை பற்றி நிறைய வீடியோஸில் வந்து நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, லைக் உங்களோட லோன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி நீங்கள் லோன்ஸை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதுக்கு டெடிக்கேட்டடாகவே ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது உங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு கன்சிடரபிளான அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கணும். கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அமௌண்ட் எவ்வளோவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு 50% அப்படிங்கிறது டீசெண்டான அமௌண்ட்டாக இருக்கும். மீதி 50%க்கு லோன் போகிறது அப்படிங்கிறது உத்தமம். அப்போ அந்த 50%க்கு நீங்கள் பே பண்ண போகிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மேனேஜபிளாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதை விட்டுட்டு 10%ல் நான் கட்டுறேன், 5% அமௌண்ட் என்கிட்ட இருக்குது, மீதி எல்லாமே நான் வந்து லோன் போகிறேன், இல்லை 100% லோன் போகிறேன் இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்முக்கு அது ஒரு கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், ரைட்? அப்போ ஒரு இஎம்ஐங்கிறத நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், இருந்தாலும் சிம்பிளாக நான் சொல்கிறேன். உங்களோட இன்கம் மந்த்லி வந்து எவ்வளோ இருக்கோ அதில் 20% தான் உங்கள் காருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் செலவு பண்ணணும். அதுவும் அந்த 20% இஎம்ஐக்காக இருக்கக்கூடாது, 10% தான் இஎம்ஐக்கு இருக்கணும். மீதி 10% வந்து உங்களோட காரோட மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸு, இது எல்லாத்துக்காகவும் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டு தான் வந்து அந்த பேலன்ஸ் 10% இன்க்ளூடிங் ஃபியூவல் சேர்த்து தான். அப்போ அந்த 20%க்குள்ளே வர்ற மாதிரியான உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த கார் வாங்கலாம், அப்போது அந்த கார் வந்து நீங்கள் வாங்க முடியும். அப்போது உங்களோட எலிஜிபிலிட்டியில் அதுக்குள்ளே காரே வரல அப்படின்னா இதை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் வி ஆர் நாட் எலிஜிபிள் டு பை எ கார் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும், சரியா? இதுதான் சேஃபஸ்ட் பிளான். அப்போது அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது கார் வாங்கினோம் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம ஒரு பட்ஜெட்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு கரெக்டான காரை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த பட்ஜெட், இப்போ நான் 10 லட்சம் என்னோட கால்குலேஷன் படி 10 லட்சம் வருது என்னுடைய பட்ஜெட் அப்படின்னா 10 லட்சத்துக்குரிய கார் தான் நீங்கள் பார்க்கணும். 10 லட்சத்துக்கு பிளான் பண்ணி 20 லட்சத்துக்கு நீங்கள் போய் கார் வாங்கக்கூடாது. அது வந்து உங்களோட பட்ஜெட்டை பயங்கரமாக பாதிக்கும். உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை அது பயங்கரமாக பாதிக்கும். அப்போ நிறைய கிரெடிட் கார்டில் பேலன்ஸு, அவுட்ஸ்டாண்டிங்கு, அது இதுன்னு போட்டு ரொம்ப வந்து கிரன்ச்சுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. அதனால் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பர்பஸ்க்கு என்ன கார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க?
மோஸ்ட்லி உங்கள் சிட்டிக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை நேட்டிவ்க்காக போகிறீங்களா, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோட யூசேஜுக்காக பேரண்ட்ஸை கூட்டு போகணுங்கிறதுக்காக கார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நீடு இருக்கலாம். இதில் உங்களோட நீடு என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது ஃபியூவலோட டைப்பு. நமக்கு எந்த காரோட எந்த டைப் ஆஃப் ஃபியூவல் செட் ஆகும்? பெட்ரோல் போகணுமா, டீசல் போகணுமா, சிஎன்ஜி போகணுமா, இல்லை இவி போகணுமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக டிசைட் பண்ணணும். இப்போ பெட்ரோல் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமமாக வந்து ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் அட்லீஸ்ட் உங்களுக்கு யூசேஜ் இருக்குன்னா நீங்கள் கார் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். எனக்கு மாதமே வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் எனக்கு யூசேஜ் இருக்கும் அப்படின்னு வரும்போது நீங்கள் கார் வாங்கணுங்கிற ரெக்யர்மெண்ட்டே உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். அந்த 100 கிலோமீட்டரை நீங்கள் டாக்ஸிலே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு 500 கிலோமீட்டர் எனக்கு மாதம் இருக்குது, 500லேருந்து 1000க்குள்ளே நான் வந்து ஓட்டுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெட்ரோலுக்கு வந்து போகலாம். அப்போ என்னோடய யூசேஜ் வந்து 1000க்கும் மேலே இருக்குது, ஒரு 1000லேருந்து 1500லாம் இருக்குது அப்படின்னா டீசல் அப்படிங்கிறது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது கன்சிடரபுளாக உங்களுக்கு கம்மியாகும். நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகும். எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா மினிமம் ஒரு 1000லேருந்து 1500 யூஸ் பண்ணும்போது டீசலுங்கிறது பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். இல்லை சிஎன்ஜி எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க, அதுவும் ஒரு 1200 கிலோமீட்டருக்கு மேலே நான் சிட்டிலே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சிஎன்ஜி அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ சிஎன்ஜியோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு பெட்ரோல் ரேட்டுக்கு வந்துருச்சு, ஒரு 10 ரூபா தான் கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிஎன்ஜியோட காரோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி சேஞ்சுக்கு அப்புறம் பார்க்கும்போது நீங்கள் அந்த ஸ்லாபே வந்து அடுத்த ஸ்லாபுக்கு போகிற அளவுக்கு வந்து அதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 1200 கிலோமீட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் சிஎன்ஜியை பற்றி யோசிக்கலாம். இவி யாருக்கு செட் ஆகும்? மோஸ்ட்லி சிட்டி யூசேஜ், ரொம்ப அக்கேஷ்னலாக ஹைவே யூசேஜ். என்கிட்ட ஏற்கனவே ஒரு கார் இருக்குது, நான் வந்து பேக்கப்புக்கு ஒரு கார் பார்க்குறேன் அப்படின்னா இவி அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹைவேக்கு அந்த எக்ஸிஸ்டிங் ஐஸ் இன்ஜினை யூஸ் பண்ணுவீங்க, சிட்டிக்குள்ளே இருக்கிறதுக்கு இவி யூஸ் பண்ணுவீங்க. அப்போது இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபியூவில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கணும். ஸோ அப்படி கரெக்டாக பிக் பண்ணும்போது தான் ஹேசல் ஃப்ரீயாக உங்களோட யூசேஜை நீங்கள் பிளான் பண்ண முடியும். அப்போ பட்ஜெட் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, எந்த ஃபியூவல் டைப்புன்னு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, ஒரு சில கார்ஸ் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஷோரூம்குள்ளே போகிறோம். ஷோரூம்குள்ளே போனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆமாம், ஷோரூம்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே நீங்கள் மனசில் ஒரு வண்டி வச்சுருப்பீங்க, அந்த வண்டியை ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் தான் கேட்கணும். எல்லோரும் உள்ளே போயிட்டு உள்ளே நடந்தாலும் சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போகிறப்பயே அந்த காரை ஃபீல் பண்ணலாம், ஃபுல்லாக பார்க்கலாம், ஃபேமிலியும் ஃபீல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஷோரூமில் எந்த ஷோரூம்லையும் வேணாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் அப்போ வண்டி இல்லைனாலும் எப்போ அவைலபிளோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்ரோச் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ்ங்கிறது ஒரு மினிமம் 10 இல்லை ஒரு 15 கிலோமீட்டர் இல்லை ஒரு 20 நிமிஷத்தில் அரை மணி நேரமாவது போகணும். ஏன்னா அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரோட் மேப்புங்கிறது ஷோரூம் முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் இந்த யூட்டர்லேருந்து அடுத்த யூட்டர்னு வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் பெருசாக எதுவும் ஃபீல் பண்ண முடியாது. சப்போஸ் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கார்லாம் ஓட்டிருக்கீங்கன்னா ஓகே, இல்லைன்னா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேமிலியை கூப்பிட்டு போங்கிறது தான் அதில் முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது ஃபேமிலியை கூப்பிட்டு போகணும். ஏன்னா நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்க காரை வாங்கிட்டு நாளைக்கு ஃபேமிலி வந்து எனக்கு கம்ஃபர்டபுளே இல்லை, எனக்கு செட்டே ஆகலை அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா தேவையில்லாத ஒரு ஹெட்டேக். அதனால் இது வந்து ஒரு ஃபேமிலி அக்கேஷன் மாதிரி நீங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். இன்னொன்று, நீங்கள் ஷோரூம்குள்ளே போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் ரோட்டில் சுற்ற விட்டுட்டு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதனால் வீட்டில் இருந்து டெஸ்ட் ட்ரைவை புக் பண்ணுங்கள். வீட்டுக்கு வெஹிக்கிளை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் உங்களோட ரொட்டீன் ரூட்டில் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட முடிஞ்சால் நான் ஹைவேல ஓட்டணும்னு ரெக்வஸ்ட் கொடுங்க. இல்லை எங்களுக்கு ஃபியூவலோட இதெல்லாம் எங்களுக்கு பேர் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் ஃபியூவலை போட்டு கூட நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ராப்பராக இருக்கும். அப்போ அந்த டெஸ்ட் ட்ரைவ் வீட்டுக்கு அப்படிங்கிறப்போ உங்களால் முடியலை அப்படின்னா, இப்போ நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு கீ பாயிண்ட்டே என்ன அப்படின்னா வீட்டுக்கு டெஸ்ட் ட்ரைவ் வந்து அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம அங்கே வச்சுருக்கிறோம். ஏன்னா அப்போ தான் உங்கள் வீட்டில் பார்க்கிங்கில் நிப்பாட்டி பார்க்க முடியும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அதில் ஏறி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியும். அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று, 3 கார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறீங்களா, 3ஐயும் ஒரே நேரத்தில் பண்ணுங்க, ஒரே நாளில். அப்போ அது எப்படி பாசிபிள்? ஒன்று, நீங்கள் போய் 3 இடத்துலையும் போய் பண்ணணும், இல்லை 3 பேரையும் வீட்டுக்கு டெஸ்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லணும். அப்படி உங்களால் முடியலையா? ஸோ அதுவும் வந்து நம்ம சப்போர்ட் வந்து பண்ணுறோம். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து தேவையான ஒரு விஷயங்கிறனால இது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். 3ஐயுமே ஒரே நாளில் உங்கள் வீட்டுக்கு டெஸ்ட்டை கொண்டு வர சொல்லக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த சப்போர்ட்டும் நம்ம ஆக்சுவலாக அது வந்து நம்ம மூலிமா ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஏன்னா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி 3 பேர் வர வைக்கவும் முடியாது, அவங்க அவைலபிலிட்டி தெரியாது.
நம்மள்ட்ட ஒரு நாள் 2 நாள் முடி சொன்னால் நமக்கு ஏற்ற மாதிரி ஒரே நாளில் உங்களோட அவைலபிலிட்டி ஏற்ற மாதிரி 3 வண்டியும் அரேஞ்ச் பண்ணுவோம், 2 வண்டி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காரை டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சு அடுத்த வாரம் இன்னொரு கார் பண்ணிங்கன்னா இந்த காரோட கம்ஃபர்ட்டு மைண்ட்லேருந்து போயிடும். ஸோ 3மே ஒரே நாளில் பண்ணும்போது ஒரு பெஞ்ச் மார்க்கை நீங்கள் வச்சுக்குவீங்க. ஈஸியாக கம்பேர் பண்ணி எலிமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ டெஸ்ட் ட்ரைவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னால், இல்லை நான் ஷோரூம் போய் உட்காந்து பார்த்தா தான் ஒரு ஃபீலு, அங்கே புக் பண்ணால் தான் ஒரு ஃபீலுன்றாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம கிளாத்ஸே வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணி திரும்ப போது பார்க்குறோம். இன்னும் அங்கே போயிட்டு, ஏன்னா அங்கே போனால் ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிறாங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இவங்க போய் இந்த 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் போகலாம், 12 லட்சம் தள்ளுறது, 12 லட்சம் பட்ஜெட் இந்த 20 லட்சம் தள்ளுறது எல்லாமே அங்கே தான் நடக்குது. அது என்னமோ நினச்சிக்கிறாங்க புத்திசாலித்தனமாக நம்ம போயிட்டு அதை பார்த்தனால அதை போயிட்டோம் பற்றியான்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு ஒரு வெஹிக்கிள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெகோஷியேஷன். அந்த நெகோஷியேஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணலாங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல ஒரு பிராண்டுக்கும் ஒரு மேனுஃபேக்சர் சைட்லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட் இல்லை ஒரு ஸ்கீமுன்னு இருக்கும் ஒரு வெஹிக்கிளுக்கும். சில வெஹிக்கிளுக்கு அஃப்கோர்ஸ் இருக்காது, ரொம்ப டிமாண்டடான வெஹிக்கிளுக்குலாம் சில டைம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸுக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆஃபர், அதாவது பிராண்ட் சைட்லேருந்து கொடுக்குற ஆஃபர் ஒன்று. ரெண்டாவது டீலர் சைட்லேருந்து இருக்கும். யூஸ்வலாக சில வண்டிகளுக்கு அவங்க டீலர் சைட்லேருந்து கொடுப்பாங்க, இல்லை அவங்கள்ட்ட ஸ்டாக் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ணி தருவாங்க. 2. மூணாவது இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட். யூஸ்வலாக இன்சூரன்ஸ் ஷோரூம்லேயே பண்ணாலுமே அவங்க ப்ரைஸஸில் இருக்கிற அமௌண்ட்டுக்கெலாம் இன்சூரன்ஸ் வராதுங்க. எல்லா பிராண்ட்லேயுமே வந்து, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லையுமே அந்த ஓடி, அதாவது ஓன் டேமேஜ், அதாவது வெஹிக்கிள்கான இன்சூரன்ஸ் வித்தவுட் தேர்ட் பார்ட்டிங்கிறதுலேருந்து ஒரு போனஸ் இல்லை ஒரு டிஸ்கவுண்ட்டுங்கிறத கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஷோரூம் சைடில் ஒன்று இருக்கும், அது என்னங்கிறதையும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து நம்ம வெளில பண்ணல, நீங்கள் பண்ணாலோ இல்லை நம்மள்ட்ட வந்தாலுமே நம்ம அதை வந்து இன்னும் பெட்டராக எங்கே உடைக்கலாங்கிறதும் நம்ம பண்ணி தரோம். 4வது சில பிராண்ட்ஸில் வந்து ஓகே என்கிட்ட இந்த ஆஃபர்ஸ் இல்லைங்க, ஸ்கீம்ஸ் இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள்கிட்ட சர்வீஸ் பேக் எடுத்துக்கோங்க, இல்லை வாரண்டி பேக் என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கேளுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் வந்து அந்த வண்டிக்கு எந்த ஆஃபருமே இல்லாமல் நீங்கள் ஒரு கார்ப்பரேட்டு, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ இந்த மாதிரி லெவலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹோண்டா கார் வச்சுருந்தேன், இப்போ ஒரு ஹோண்டா கார் வாங்குறேன்னா லாயல்ட்டி போனஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஒரு ஆஃபர் பிரேக் பண்ணலாம். அதாவது அந்த பிராண்டுக்கு ஒரு விசுவாசத்தை நீங்கள் காமிக்கிறீங்கிறதுக்காக ஒரு போனஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இது எதுவுமே இல்லை ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் இது எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரை பண்ணணும். இது ஒன்று ட்ரை பண்ணிட்டு அதுக்காக அந்த அடுத்து விட்டுறன்னு சொல்ல வேணாம், நீங்கள் எல்லாத்தையுமே கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சரிஸ். ஸோ ஆக்சரிஸில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க, இல்லை இந்த ஆக்சரி பேக்கில் என்ன வருது அப்படிங்கிறதுல அதுவும் நெகோஷியேட் பண்ணலாம். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு 30K ஆக்சரிஸ் போட்டால் நான் அதில் 10K ஃப்ரீயாக பண்ணுறேன்னுவாங்க. அது ஆனால் உண்மையாலுமே அந்த 30K ஆக்சரி நெசசரியான்னு பார்க்கணும், இல்லை நெசசரியான ஆக்சரி மட்டும் நீங்கள் லிஸ்ட்லேருந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பனாகவே சொல்லுங்கள், பிராண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த வண்டி 3XO நீங்கள் எடுத்தாலும் 25,000 35,000 ஆக்சரி கம்பல்சரினே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டான்னு சொன்னாலும் விடுறதில்ல மக்களை. கரெக்ட். ஸோ அங்கெல்லாம் வந்து நீ அப்படி போட்டால் எனக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணித்தா, இல்லைனா வேண்டாம், இல்லைனா நீ லிஸ்ட்டு கொடு, அந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோன்னு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா க்ரோ மட்டும் ஒரு 18,000 15,000 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்காங்க. அது வேண்டான்னு சொன்னாலும் விடவும் மாட்டாங்க. ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் கேட்காம பண்ணிடுறாங்க. கஸ்டமரை கேட்காம சில இடத்துல ரெடியே பண்ணி, அதாவது புக் பண்ணுறப்பே எல்லாம் வச்சிடுறாங்க, புக் பண்ணி கொஞ்ச நாள் இவங்களை கேட்காம. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நம்ம அந்த நெகோஷியேஷன் பார்ட்லேயே பேசணும். எனக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் புக் பண்ணிட்டு எல்லாம் வண்டி அலாட் ஆனதுக்கப்புறம் போனீங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் போட்டோம், நீங்கள் எடுத்து தான் ஆகணும், பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 இடத்துல பிரேக் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் நெகோஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஃபிகர் வரும். ஆக்சுவலாக அவங்க சொல்கிற ஆன்ரோட்லேருந்து, ஆனால் நீங்கள் எடுக்க போகிற ஆன்ரோடு இந்த ஆஃப்டர் நெகோஷியேஷன் இல்லை டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் தெரியும். அதுதான் சார். ஓகே. ஸோ அப்போ நெகோஷியேட் எல்லாம் பண்ணி முடிக்கிறீங்க. ஒரு ஃபைனலாக ஒரு காஸ்ட் அப்படின்னா ரிட்டனில் எழுதி வாங்குங்க. ஒரு பேப்பரில் தான் கொடுப்பாங்க, அவங்களோட லெட்டர் ஹெட்லலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஒயிட் ஷீட்டில் இப்படி ஒரு டோட்டல் ஃபிகர் ஃபைனலாக ஒரு டப்பா போட்டு இதுதான் ஃபைனல் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக ரிட்டனில் எழுதி நீங்கள் வாங்கிக்கிடணும். ஏன்னா நீங்கள் புக் பண்ண போகும்போது என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் அதை அப்படி சொன்னோம், இதை இப்படி சொன்னோம் அப்படிலாம் மாற்றி சொல்லுவாங்க. புக்கிங் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் புக் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பேமெண்ட்டுக்குமே ரெசிப்ட் இருக்கும். ஸோ புக் பண்ண நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கட்டி புக் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு ஒரு ரெசிப்ட் வாங்கிக்கோங்க. இல்லை நான் ஜிபேல தான் பண்ணேன், நான் அன்றைக்கி பார்த்துட்டு எல்லாம் டிசைட் பண்ணிட்டேன், இப்போ நான் டிசைட் பண்ணேன், புக்கிங்காக ஷோரூம் போகணுமான்னா தேவையில்லை. எல்லா இடத்துலையும் இப்போ ஆன்லைன் மோடில் பண்ணுறாங்க. அந்த புக்கிங் பண்ணிட்டு அதுக்கான ரெசிப்ட் வாங்கிக்கணும் சார். கரெக்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சமீபத்தில் நமக்கு வந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். லைக் எப்படின்னா, அந்த ஷோரூமில் இருக்கிற ஒரு ஸ்டாஃபு புக்கிங் அமௌண்ட்டை வாங்கிட்டாரு, நான் புக்கிங் அமௌண்ட் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, இவங்க ரிசிப்டே வாங்கலை.
இப்படி ஒரு 5-6 பேர்கிட்ட வாங்கிட்டு அந்த பர்சன் அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். ஷோரூம்க்கே தெரியாது அவர் வந்து இந்த மாதிரி அமௌண்ட்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் பேமெண்ட்டாக இருக்கலாம், நடுவில் இருக்க டவுன் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அக்சசரி பேமெண்ட்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு ரிசிப்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம், நிறைய பேர் வந்து சில ஸ்டாஃப் கேட்கலாம் உங்கள்கிட்டையும், இல்லை நீங்கள் அந்த புக்கிங் அமௌண்ட் என்கிட்ட கொடுங்க, நான் புக்கிங் பண்ணிடுறேன், நீங்கள் வராட்டி பரவாயில்ல. அந்த மாதிரி பர்சனல் அக்கௌண்ட்டில் பண்ண வேணாம். நீங்கள் ஜிபே பண்ணுறீங்கன்னாலும் அது QR கோடாக இருக்கட்டும், இல்லை ஜிபே UPI கொடுக்கட்டும், நீங்கள் அது செக் பண்ணி பார்த்தாலே அந்த எந்த டீலர் நேம் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா இந்த சேல்ஸ் பர்சன் போனாலும் இல்லை யாரும் கான்டாக்ட் பர்சன் போனாலும் நாளைக்கு போய் அவங்கள கேட்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேமும் நடந்திருக்கு, சென்னையிலே நடந்திருக்கு. கரெக்ட். இப்போ ஃபைனல் ஃபிகர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ, மீதி எவ்வளோ லோன் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, லோனை அப்ரோச் பண்ணுறீங்க. அதுக்கு ஷோரூம்லேயே டைஅப்லேயும் வந்து இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இப்போ நம்ம பையிங் சப்போர்ட்டில் வந்து அந்த பேங்க்ஸோட டைஅப்ஸும் நம்ம பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அது வழியாகவும் நீங்கள் பண்ண முடியும். அப்போது அந்த பேங்க்குக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, உங்களுக்கு இவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், இன்னும் நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துக்கலாம். அப்போ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு லோனும் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு, அப்ரூவல் லெட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. லோன் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ண சொல்லாதீங்க. இந்த ஒரு இஷ்யூவும் சமீபத்தில் நடந்தது. அதுவும் நம்மளோட பேஜுக்கு அவங்களோட வீடியோவை நமக்கு அனுப்பிச்சு இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எதுவும் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை, எந்த ஷோரூமும் சொல்ல போகிறதில்ல. அங்கே நடந்த விஷயம் என்னென்னா, ஃபுல் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிருச்சு. கார் இவங்களுக்கு அலாட் ஆகிற முன்னாடியே வந்து கம்ப்ளீட் பேமெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் ஆகியும் இன்னும் வெஹிக்கிள் வந்து அலாட் ஆகலை. சரியா? அப்போ ரூல்ஸ் படி நீங்கள் ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லோன் அப்ரூவல் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். எப்போ நீங்கள் உங்கள் சைடு டவுன் பேமெண்ட்டை நீங்கள் கட்டணும் அப்படின்னா, ஒன்ஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆயிருச்சு, வெஹிக்கிளோட வின் நம்பர் உங்களுக்கு அசைன் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, டவுன் பேமெண்ட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 50% டவுன் பேமெண்ட் கட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த 50% ஷோரூமுக்கு டைரெக்டாக நீங்கள் பே பண்ணணும். அதுக்குரிய ரிசிப்டை வந்து நீங்கள் வாங்கிக்கிடணும். மீதி இருக்கிற 50% ரிலீஸ் பண்ணாதீங்க, பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ண தேவையில்லை. வெஹிக்கிள் அலாட்மெண்ட் அப்போது உங்களோட டவுன் பேமெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ அப்போ லோன் பேமெண்ட் வந்து எப்போ தான் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணணும் ப்ரோ? அந்த லோன் அமௌண்ட் எப்போ ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணால், ஒன்ஸ் இது அதாவது இந்த அலாட்மெண்ட் அப்போ யூஸ்வலாக அவங்க பேமெண்ட் கேட்பாங்க. இந்த மாதிரி அதுவும் எப்படி மிரட்டுறாங்கன்னா, உங்களுக்கு வெஹிக்கிள் அலாட் ஆகிடுச்சு, இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணலன்னா அது அடுத்த கஸ்டமருக்கு போயிடும் அப்படின்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட டவுன் பேமெண்ட்டை அதனால் நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு உங்களோட லோன் அமௌண்ட்டை ஹோல்டில் வச்சுருங்க. ஒன்ஸ் வெஹிக்கிள் டீலர்ஷிப்பையோ இல்லை அவங்க யார்டையோ ரீச் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபோட்டோ கேளுங்க. இல்லை நான் நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதுக்காக நேரில் போக முடியாது அப்படின்னா சரி ஒரு ஃபோட்டோ கேளுங்க, இல்லை வந்து சேர்ந்துருங்கிறதுக்கு எனக்கு என்ன ப்ரூஃப்னு கேளுங்க. அப்போ கூட நம்ம அந்த வின் நம்பர் சேஸ் நம்பர் வாங்கிக்கலாம். ஏன்னா அலாட் ஆன அப்புறம் எல்லாருக்கும் அது யூஸ்வலாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல இன்னுமே அந்த புக்கிங் பண்ணி எனக்கு அலாட் ஆகிற மெசேஜ்லாம் நிறைய பிராண்ட்ஸே அதை பண்ணலன்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் அந்த வின் நம்பர் சேஸ் நம்பரை கேளுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் ஓகே நமக்கு உறுதியான வெஹிக்கிள் வந்துருச்சுங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த லோன் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சமீபத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கஸ்டமர் வந்து ரூரல்லேருந்து இன்னொரு டவுனுக்கு போய் ஒரு காரை புக் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு புக் பண்ணி 1 மாதம் கழிச்சு வந்து என்ன எனக்கு இன்னும் வண்டி வரலையே அப்படின்னு சொல்லி கேட்க போயிருக்காரு. கேட்க போனப்போ இல்லை அடுத்த வாரம் வருது, சரி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அந்த லோன் ப்ராசஸ் அவங்கள்ட்ட முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து எதுக்கு இப்போனா, இல்லை 1 வாரத்தில் வரப்போகுது, திரும்ப அதுக்காக நான் 4-5 நாள் கூப்பிட்றப்ப நீங்கள் வருவீங்களா, முடிச்சுட்டு போகணுன்னே என்ன பண்ணுன்னு கேட்டிருக்காரு. இல்லை நாங்கள் பேங்க்கில் பேசிட்டோம், நீங்கள் போய் ஒரு சைன் மட்டும் போட்டு போயிருங்கன்ட்டாங்க. அவர் சைன் போட்டவுடனே இவர்கிட்ட கால் பண்ணியும் கேட்கல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரு, கால் வந்து நான் எடுக்கலன்றாரு. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அப்ரோச் பண்ணப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் ஷோரூமில் இருந்தாலும் கேட்டு பண்ணியிருக்குன்னு சொல்லி வச்சிட்டாரு போல். அதனால் அவங்க என்ன பண்ணுறாரு, ஷோரூமில் கேட்டேன், ஆமாம் அதெல்லாம் வந்துடும், நீங்கள் லோன் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுங்கன்னொடனே ஷோரூமுக்கு லோன் அமௌண்ட்டும் போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் 3 மாதம் ஆகுது, இன்னும் ஒரு வண்டி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படிலாம் யூஸ் பண்ணி இவங்க, ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும், இவங்களுக்குன்னு ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக டீலர்ஷிப் இருக்கும், அதே மாதிரி அந்த பிராண்டுக்கும் இருக்கும். பிராண்டு என்ன பண்ணுவோம், அவங்க 100 வண்டி நான் இப்போ ஏற்றிருக்கேன்னா 100 வண்டிக்கான அமௌண்ட்டை கேட்பாங்க. எல்லாமே ஒரு ரொட்டேஷன் தான் அது. ஸோ எல்லாரும் அந்த சேல்ஸ் பர்சன் அந்த ப்ரெஷரில் டீலர்ஷிப்புக்காக பண்ணுறாரு, டீலர்ஷிப் பிராண்டோட ப்ரெஷருக்காக பண்ணுறாரு. எல்லாமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி அவங்களோட
ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரொட்டேட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதில் போய் நம்ம சிக்கிக்க வேணாம். நம்ம எவ்வளோக்குள்ள தெளிவாக இருக்கோமோ அப்போ அந்த ப்ராசஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறும்னு நம்பலாம். ஓகே, அப்போது இந்த மாதிரி ப்ராப்பரான ஷெட்யூலில் நீங்கள் பேமெண்ட் முடிக்கிறீங்க. எப்போது உங்கள் ஸ்டேஜ் வருதோ அப்போ ஃபுல் பேமெண்ட் கட்டுறீங்க. உங்களுக்கு வின் நம்பர் அசைன் ஆயிடுச்சு. இன்வாய்ஸிங் வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ இன்வாய்ஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணணும். அதுதான் பிடிஐ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீ டெலிவரி செக். ஏன் இன்வாய்ஸ்க்கு முன்னாடி நம்ம பண்ண சொல்கிறோம்? அவங்கக்கிட்ட யார்டில் தான் வெஹிக்கிள் இருக்குது, யார்டிலலாம் நாங்கள் காமிக்க மாட்டோம் அப்படி சொல்லுவாங்க. பட் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி அந்த ஒரு பெர்மிஷன் நீங்கள் வாங்கணும். எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் வெஹிக்கிளில் மேஜராக இஷ்யூ இருக்குது அப்படின்னா, இன்ஜின்லேயே பிரச்சனை இருக்குது, இல்லை மேஜராக ஒரு பெரிய டென்ட் இருக்குது, அப்போ அந்த அலோகேட் பண்ண வின் நம்பர் எனக்கு வேண்டாம், வேறு வெஹிக்கிள் எனக்கு பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ்க்கு முன்னாடி தான் அது பண்ண முடியும். இன்வாய்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வெஹிக்கிளை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது உங்கள் வெஹிக்கிள் தான் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆகிடும். இல்லை, இன்வாய்ஸ் பண்ண அப்புறம் கூட இந்த ஸ்கோப் இருக்குது, பண்ணலாம். ஆனால் அதே கலரு உங்கள் வேரியன்ட் அவைலபிலிட்டி இருந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். பட் அது ரொம்ப கொஞ்சம் டிடிஎஸ் தான். ஏன்னா உங்களுக்குன்னு பில் பண்ணிட்டோம், நாங்கள் இனிமேல் போய் எதையும் மாற்ற முடியாது, அப்படி மாற்றணும் அது செகண்ட் ஹேண்டாக மாறிடும் இப்படிலாம் சொல்லுவாங்க. டென்ட் தானே, ஸ்கிராச் தானே, இந்த இஷ்யூ தானே, இது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லி அப்போ ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். அதனால இன்வாய்ஸ்க்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிடிஐ பண்ணுங்க. அப்போ பிடிஐனா என்ன? பிடிஐல நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாம், அதில் நம்மளால எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்க. ஆமாம், நம்ம வந்து பிடிஐ இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறோம். அது வந்து ஆனால் இப்போதைக்கு நம்ம வந்து சென்னை, பெங்களூரில் தான் பண்ணுறோம். ஸோ அது வந்து எங்களுக்கு 1 or 2 days முன்னாடியே நீங்கள் எங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம பர்சன் வந்து பண்ணுவாங்க. ஸோ மினிமம் நம்ம 7 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க தான் வந்து பண்ணுறாங்க. அதுவும் நம்ம வந்து கொஞ்சம் சிட்டி லிமிட்டில் தான் பண்ணுறோம். ஏன்னா நிறைய டீலர்ஷிப்போட யார்டுங்கிறது ரொம்ப வெளில இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சில பேர் நான் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கூட பண்ணுறோம், வெளியூர்லேருந்துலாம் நான் பஸ் சார்ஜ் கூட பே பண்ணுறோம் வந்து பண்ண சொல்லுறாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் நம்ம மேன் பவரும் இல்லை, நம்ம அவ்வளோ தூரம் பண்ணவும் முடியாது. அப்படிலாம் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒன்று தான் பண்ணலாம். கரெக்ட். அப்போது சரி, நீங்களே பிடிஏ பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் பிடிஏல? ஆமாம், மெயினாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது எக்ஸ்டீரியரில் நம்ம பெயிண்ட் எப்படி இருக்குது, அப்புறம் டென்ட் இருக்கா, ஸ்க்ராட்ச் இருக்கா, இந்த மாதிரி பார்க்கலாம். நீங்களே ஏறி உட்காந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஏசி, இன்ஃபோடைன்மெண்ட், கிளஸ்டர், இந்த லைட் கண்ட்ரோல்ஸு, வைப்பர் கண்ட்ரோல்ஸு, பட்டனு, ஸ்விட்ச்சு, நீங்கள் ஒரு கார் ஓட்டுறப்ப என்ன பண்ணலாம், அது எல்லாத்தையும் ஒரு டச் பாயிண்ட்டாக டச் பண்ணுங்கள். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலாம், இல்லை இன்டீரியர் எப்படி இருக்குது, அழுக்காக இருக்கா, டேமேஜ் ஆகிருக்கா. நம்ம ரீசெண்டாக நம்ம இந்த ஒரு டாடா சஃபாரி வீடியோவில் வந்து ஒரு கஸ்டமர் சொன்னார், ஹெட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த வண்டியை எடுத்துகிட்டு 1 மாதம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹெட்ரெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு உள்ள டிஸ்பிளேல இருந்த வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க, கலரே வேற கலரில், அதையும் ஒரு வாங்கி போட்டு சரி இருக்கிறத கொடுங்க அப்படின்னு வாங்கி போட்டு ஓட்டிகிட்டு இருக்காரு இன்னும். கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து அதான் பேசிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ இப்போ நீங்கள் பெருசாக டெக்னிக்கலாக பண்ண முடியாட்டியும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டீலர்ஷிப்பில் சொல்லி இன்வாய்ஸை ரைஸ் பண்ண சொல்லலாம். இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ் போடணும். ஸோ அகைன் இன்சூரன்ஸும் நீங்கள் அப்போ வந்து டீலர் சைடில் கம்பேர் பண்ணுங்கள், வெளிலையும் கம்பேர் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நமக்கும் நீங்கள் மெசேஜ் அனுப்பி கம்பேர் பண்ணலாம். ஸோ பண்ணுறப்போ எது ஒரு பெட்டர் டீல், இல்லை எல்லா ஆடனும் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறப்போ இன்சூரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் போடுவாங்க. அதாவது இன்வாய்ஸ்க்கு அப்புறம் இன்சூரன்ஸ்க்கு அப்புறம் ஆர்டிஓ. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போகும். ஸோ கண்டிப்பாக இன்வாய்ஸ் அப்போ சில பேர் பிடிஐ மிஸ் பண்ணாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடி கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்வாய்ஸாவது ஒரு இன்டர்னல் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது கவர்மெண்ட் போய் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டியில் என்ன இஷ்யூ அதுதான் பண்ணி தருவாங்க. நிறைய பேர் நம்ம ஃபோரம்ஸ்லேயே பார்க்குறோம், இல்லை எனக்கு வெஹிக்கிளை மாற்றி பிரச்சனை இருக்குன்றாங்க. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ், அப்படி பண்ணவே முடியாது. அந்த நேமுக்கு உங்கள் நேமுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அந்த வின் நம்பரோட. ஸோ அதுக்காக நீங்கள் கேட்குற மாதிரி சட்டையை மாற்றுற மாதிரி எக்ஸ்சேஞ்செலாம் ஷோரூமில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் முன்னாடி பிடிஐ பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். ஃபைன். அப்போது அதெல்லாம் முடிச்சிட்டிங்க, இன்வாய்ஸ் ஆகிடுச்சு, ஆர்டிஓ முடிச்சாச்சு, டெலிவரி எடுக்கிறீங்க. இப்போ டெலிவரி எடுக்கிற அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் ஒரு வாக் அரவுண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த வெஹிக்கிளை வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஒரு டிரைவர் எடுத்துகிட்டு வந்து விட்டுருக்காரு. அது போயிட்டு வர்றப்போ ஏதாவது நடந்திருக்கலாம், நீங்கள் பிடிஐ கூட முடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து ஏதாவது டென்ட் உருவாகிருக்கலாம், ஏதாவது ஸ்க்ராட்ச் வந்திருக்கலாம். ஏன் இதை இன்சிஸ்ட் பண்ணி திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் காரை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்லி உங்களோட ஸ்கோப் ஆயிரும். நீங்கள் தான் இடிச்சிங்க, நீங்கள் தான் ஸ்க்ராட்ச் பண்ணீங்க அப்படிங்கிறது பிளைண்டாக சொல்லிடுவாங்க. அதனால் கையில் கீயை வாங்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, இருக்க வேண்டியதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நீங்கள் வாங்கின அந்த வேரியன்ட் படி ஃபீச்சர்ஸ் இருக்கா, அதை நீங்கள் மைண்டில் நல்லா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த ஃபீச்சர்லாம் இருக்கா, ஆடாஸ் இருக்கா, இல்லை இன்ஃபோடைன்மெண்ட் கரெக்டான சைஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். டெலிவரி எடுக்கிறதுக்கு நீங்கள் போய் கீ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இந்த செக்கை வந்து
கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். பண்ணிக்கணும். அதை மாதிரி வந்து வெஹிக்கிள் வாக் அரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்டீரியர் இன்டர்னலாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதுவுமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அந்த செட்டிங்ஸ் புரியாமல் இருக்காங்க. அப்போ டெலிவரி எப்பயும் கேட்க மாட்டாங்க, அப்புறம் வந்து தடுமாறுறாங்க. ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அதாவது ஒரு டெமோ வந்து கொடுப்பாங்க. ஆனால் என்ன ஆகும் தெரியுமா, டைம் நம்ம நல்ல நேரம் 7 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். ஆனால் அவங்க வண்டி கழுவுறாங்க, துடைக்கிறாங்க, இந்தா வந்துடும் அந்தா வந்துடும் 7:15 கொண்டு நிப்பாட்டுவாங்களா. அந்த அர்ஜென்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இது எதையுமே கேட்காம நாளைக்கு வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் அவங்கள நீங்கள் ரஷ் பண்ணி மார்னிங்லேருந்தே அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம போகிறோம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகக்கூடாது. அவங்களுக்கு 1000ல் ஒருத்தர் தான் நீங்கள். ஆனால் உங்களுக்கு உங்கள் காரு உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறப்போ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் மார்னிங்லேருந்து கரெக்டாக பிளான் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த டைமில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் அப்படின்லாம் எடுத்ததுக்கு அப்புறமாவது செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போயிட்டு நிறைய பேர் தடுமாறுறதும் திரும்ப அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்குறதும் அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறதும், சில பேர் அந்த இதெல்லாம் ஆஃப் பண்ண தெரியாமல் வந்து எனக்கு ஆட்டோ ஸ்டாப் எங்கே இருக்குது தெரில, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மெயினாக அந்த ஆடாஸ்லாம் நிறைய வண்டியில் இன்னுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் அந்த செட்டிங்ஸில் போய் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆக்சரிஸ் பேசியிருப்பீங்க, அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கா அதுவுமே நீங்கள் வண்டியை மூவ் பண்ணுறது முன்னாடி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து யூஸ்வலாக வந்து ஸ்பேர் வீல் இருக்கா, டூல் கிட் இருக்கா, மேனுவல் புக் இருக்கா. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு எல்லா காருக்குமே பேர் ஆஃப் 2 கீஸ் வரும். ஸோ அதையுமே மறந்துடாமல் நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கீ மோஸ்ட்டாக ரிமோட் வரனால ஒர்க் ஆகுதானும் செக் பண்ணிக்கணும். இப்படி ஒர்க் ஆகலைன்னா அது ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை பேட்டரி சேஞ்சோ பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வண்டி ஸ்டாக் வெஹிக்கிள் இப்போ இருக்குது, இதெல்லாம் நடக்குது நம்ம பண்ணுறப்போ டெலிவரி பிடிஏலி. நெக்ஸ்ட் வந்து நம்பர் பிளேட், அது நல்லா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கா அதை மாதிரியும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்பர் பிளேட் கொடுத்து தான் சார் டெலிவரி எடுக்கணுன்னே ரூல் வந்திருக்கு. ஸோ அதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர் எனக்காக இப்போதைக்கு ஆனால் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்காமல் நீங்கள் நல்ல நாள் எடுத்தாலும் வெயிட் பண்ணி நம்பர் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அதுவும் அந்த நம்பர் பிளேட் ஃப்ரேம் போடலன்னா அந்த ரேட்டல் நாய்ஸ் ஒன்று வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஃப்ரேம். அது நீங்கள் வந்து அழகுக்காலாம் இல்லை, அதை போட்டிங்கன்னா ஓரளவு நாய்ஸுமே கட்டலாம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட அந்த டயரு, பேட்ரி, ஸோ இதோட வாரண்டிலாம் டீலர்கிட்ட சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா அவங்க நீங்கள் டெலிவரிக்கு எடுத்து 2-3 நாள் கழிச்சு தான் அந்த ப்ராசஸே ஆரம்பிப்பாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணணும் சொல்லலாம். அதுமாதிரி யூஸ்வலாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆர்சிங்கிறது 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் வரும். அதுவுமே வரலன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். ஆமாம், அந்த ஆர்சி வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கினதுக்கப்புறமா பேங்க்குக்கிட்ட ஒரு காப்பி வந்து நீங்கள் கொடுக்கணும். அது யூஸ்வலாகவே ஹைபாத்ரிகேட் பண்ணி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்களோட ரெஃபரன்ஸுக்கு ஆர்சியோட காப்பி வந்து நீங்கள் பேங்க்கு உங்களோட லோன் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நிறையா பார்த்துட்டோம். எல்லாமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான். இது அப்படியே ஒரு ஃப்ளோவாக நான் சொல்கிறேன், நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணுறீங்க. புக்கிங் பண்ணி அந்த ஒரு ஃபைனல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க. செகண்டு அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும். அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா டவுன் பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். டவுன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா கார் வந்து உங்களுக்கு உங்களோட டிஸ்பிளேக்கு காமிப்பாங்க. நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். லோனு அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் பேமெண்ட்டை கார் உங்களுக்குன்னு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரூஃபை நீங்கள் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு பிடிஐ வந்து நீங்கள் பண்ணுங்கள். இன்சூரன்ஸை வந்து ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆர்டிஐ போட்டிருக்காங்களா, பம்பர் டு பம்பர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன அத்தனை பேக்கேஜும் இன்சூரன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஓ ஃபார்மாலிட்டிஸ் வந்து போகும். அதுக்கடுத்து அக்சசரிஸ் வந்து நீங்கள் கேட்ட அக்சசரிஸ்லாம் போட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெலிவரிக்கு முன்னாடி ஒரு குவிக் வாக் அரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி டைமுக்கு டெலிவரி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு காரை டெலிவரி எடுக்கிறதுக்குரிய ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஏன்னா இந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இதோட சப்போர்ட்டும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இன்கேஸ் பையிங் சப்போர்ட் வேணும், இல்லை இந்த மாதிரி டெலிவரி சப்போர்ட் வேணும், பிடிஏ செக் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் வந்து பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.